இது மாதிரி உடம்புக்குன்னு ஒரு 1000 சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை யாரும் மீறக்கூடாது. அதை மீறினால் உங்களுக்கு நோய் வரும். ஒருத்தன் உயர்ந்திருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தகுதி கிடைச்சு அந்த தகுதி அவனுக்கு இருக்கு. அதனால அவனுக்கு அந்த நிலையை அந்த இயற்கையா இறைவனா நீங்கள் என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். எந்த மதத்தில் இருக்கிறவங்க நீ என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். அது அவனுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறது. எனக்கு இப்போ இந்த கணத்தில் எனக்கு பணம் இல்லை, எப்பா எனக்கு இந்த பணம் இல்லைப்பா நீ பணத்தை கொடுப்பான்னு கேட்டால் அது கொடுக்கவே கொடுக்காது. ஏற்கனவே நீங்கள் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போது எனக்கு ஏன் நடக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு ஆழமாக உள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை இறைவன் போடலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் அந்த தடையை போட்டிருக்கிறீங்க. தடைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செல்வம் இந்த பணம் உங்களுக்கு வருவதற்கு ஒரு விதிமுறை இருக்குது, இயற்கையோட சட்டம். இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, விதிப்படி தான் நடக்கும். விதிப்படி தான் நடக்குங்கிறதுக்கு அர்த்தம் முதல்ல நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு நோய் வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, அப்படி கிடையாது. அந்த நோய் வருவதற்குன்னு ஒரு ரூல் இருக்கு. கடவுளை நான் எப்படி வணங்கணும், அவருக்கு நான் எப்படி ஒரு கோரிக்கையை வைக்கணும், அல்லது உங்கள் பாஷையில் சொல்லணும்னா ப்ரேயர் பண்ணணும், எப்படி பண்ணுறது? ஆக்சுவலாக நீங்கள் ப்ரேயர்னு ஒன்று இயற்கையில் யாருக்குமே நீங்கள் ஒரு கோரிக்கையை வைக்கணும்னு அவசியமே கிடையாது. வாழ்க்கையில் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கையில் உண்மையை சொல்லப்போனால் ப்ரேயர்னு ஒன்று கிடையவே கிடையாது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அப்படின்னா கோயிலில் போய் சாமி முன்னாடி எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்போ கேட்கக்கூடாதுங்கிறீங்களா? கேட்கவே தேவையில்லை. அதாவது இயற்கையில் ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்டு எனக்கு இந்த மனித பிறவி கொடு அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒன்றும் வாங்கலை. ஒரு சிங்கம் நான் சிங்கமாக ஆகணும்னு கேட்டு வாங்கலை. ஒரு மாமரம் நான் மாமரமாக ஆகணும்னு கேட்டு எல்லாம் வாங்கலை. அதாவது கேட்டு வாங்கலைன்னா அதோட கர்ம வினைப்படி அதுக்கு அந்த விளைவு ஏற்பட்டிருக்கே தவிர நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் வேறு ஏதோ ஒன்று ஆசைப்பட்டீங்க, நீங்கள் இந்த இடத்துல லேண்ட் ஆகுறீங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இப்போ 85 லட்சம் உயிரினங்களில் இப்போது நம்ம மனிதர்களாக பிறந்திருக்கோம். இப்போ நான் 85 லட்சம் உயிரினங்களுக்கும் கிடைக்காத ஒரு மனித பிறவி எனக்கு கிடைச்சிருக்கே, அது நீங்கள் கேட்டு வாங்கலை. இது விதிப்படி நடந்திருக்கிறது. விதிங்கிறது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மனித பிறவியை ஒருத்தன் கொடுத்துருக்குறான். இப்போ இந்த உடம்பு மனித உடம்புன்னு ஒன்று இருக்குது, இதுக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது. அந்த உயிரை இதுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கான். அந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே இருக்கணும்னா அதுக்கு மூச்சு காற்று தேவைப்படுது. அப்போ அந்த காற்றை ஒருத்தன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான், இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். சரி, அந்த காற்று நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக மரத்தை உருவாக்கியிருக்கான், தாவரங்களை உருவாக்கியிருக்கான். அந்த தாவரங்கள் விளையணுங்கிறதுக்காக மண்ணை உருவாக்கியிருக்கான். நல்லா கவனிங்க. அப்போ அந்த மண் நல்ல தரமாக இருக்கணும்ன்ட்டு மண்ணுக்கு அடியில் ஏகப்பட்ட உயிரினங்களை உருவாக்கியிருக்கான். இவ்வளோ உயிரினங்களை உருவாக்கி அதுங்க வாழ்கிறதுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் உருவாக்கியிருக்கான். பாருங்கள், ஒரு மனித பிறவிக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கான். இப்போ இந்த தாவரங்கள் நல்லா இருக்கணும்னு தண்ணியை வரவழைச்சான், சூரிய ஒளியை வரவழைச்சான், அதுக்கு சூரியனை உருவாக்குனா, சந்திரனை உருவாக்குனா, நவகிரகங்களை உருவாக்குனா, 27 நட்சத்திரத்தை உருவாக்கியிருக்கான். பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கிறத அவன் சுத்த வச்சுருக்கான். பூமியே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, சூரியனை 365 நாளில் சுற்றிக்கிட்டு வர வச்சுருக்கான். என்ன அதிசயம் பாருங்கள். இருதயம் தானாக அடித்து கொண்டு இருக்குது. என் ப்ரேயர் பிரியப்பா இருதயத்தை நல்லா அடிக்க வை, இன்றைக்கி காலையில் என் ஜீரண மண்டலத்தை நல்லா செய்ய வை, இதெல்லாம் நீங்கள் கேட்கணும்னு அவசியம் இல்லை, அதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் கேட்காமலேயே நிறைய விஷயங்கள் நடக்குது. சரியா? ஸோ எதுவுமே இப்போ நான் உயிரோடு இருக்கிறனாலே நீங்கள் கேட்கணும்னு இல்லை, அது உங்களை காப்பாற்றிக்கிட்டே தான் போகுது. அப்போ உங்களுடைய கேள்வி என்னென்னா, இப்போ எனக்கு சில குறைபாடு இருக்கே குருஜி, இப்போ எனக்கு பணம் நான் நினச்ச மாதிரி எனக்கு பணம் வரலையே,
எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இன்னொருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு குழந்தை பிறக்கல, என் வியாபாரம் நஷ்டமாயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏன் நான் பணக்காரன் ஆகலை. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு ஒருத்தனுக்கு கிடச்சிருக்கு, ஒருத்தனுக்கு கிடைக்கல, ஒருத்தனுக்கு இது நடக்குது, ஒருத்தனுக்கு இது நடக்கலை, ஒருத்தனுக்கு பாதிப்பு வரல, எனக்கு பாதிப்பு வந்திருக்குது, ஒருத்தன் உயர்ந்த நிலைக்கு போயிருக்கான், நான் ரொம்ப கீழே இருக்கேன். இந்த ஏற்றத்தாழ்வு, இந்த வித்தியாசங்கள் ஏன் வந்திருக்கு? இதை நான் போய் கேட்கக்கூடாதா? இதுதான் கேள்வி. ஐயா, ஒருத்தன் உயர்ந்திருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தகுதி கிடைச்சி, அந்த தகுதி அவனுக்கு இருக்குது. அதனால் அவனுக்கு அந்த நிலையை, அந்த இயற்கையா, இறைவனா, நீங்கள் என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம், எந்த மதத்தில் இருக்கிறவங்க நீ என்ன பேர் வேணாலும் சொல்லிக்கலாம். அது அவனுக்கு அந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறது. எனக்கு இப்போ இந்த கணத்தில் எனக்கு பணம் இல்லை, எப்பா எனக்கு இந்த பணம் இல்லைப்பா, நீ பணத்தை கொடுப்பான்னு கேட்டால் அது கொடுக்கவே கொடுக்காது. ஏற்கனவே நீங்கள் நிறைய கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போது எனக்கு ஏன் நடக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டு ஆழமாக உள்ளே போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை இறைவன் போடலை, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் அந்த தடையை போட்டிருக்கிறீங்க. தடைன்னு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த செல்வம், இந்த பணம் உங்களுக்கு வருவதற்கு ஒரு விதிமுறை இருக்குது, அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நீங்கள் வயலேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ரூலை வயலேட் பண்ணதுனால போடுறா இவனுக்கு பிளாக்கை போடு, 144 போடு, பணத்தை கொடுக்காத அப்படின்னு போட்டான். இப்போ நீங்கள் அந்த தப்பை பண்ணதுனால உங்களுக்கு அந்த தடை வந்திருக்கே தவிர அவன் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை. எவனுக்கோ ஒருத்தனுக்கு வந்திருக்குன்னா அவனுக்கு அந்த தப்பை அவன் பண்ணலை, அப்போ அவனுக்கு அந்த பணம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ என்னோட ஆரோக்கியம் கெட்டு போச்சு, என் ஆரோக்கியம் கெட்டு போச்சு, கடவுளே எனக்கு இந்த ஆரோக்கியத்தை கொடு அப்படின்னு நீ கேட்டால் கொடுக்காது. அது கெட்டு போனதுக்கான காரணம் ஒன்று இருக்குது. நீ எதையோ உடம்புக்கு சம்பந்தமான ஒரு விதிமுறையை மீறி இருக்கிறீங்க. ஸோ அந்த விதி மீறலுக்காக அவன் அந்த பிரச்சனையை கொண்டு வந்துட்டான். என்னைக்கு அந்த விதி மீறலை நீங்கள் புரிஞ்சு அதுலேருந்து வெளியில் வர்றீங்களோ அந்த பிரச்சனை சரியாயிடும். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. சார், இதுதான் இயற்கையோட சட்டம். இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, விதிப்படி தான் நடக்கும். விதிப்படி தான் நடக்குங்கிறதுக்கு அர்த்தம் முதல்ல நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எனக்கு நோய் வரணும்னு விதிக்கப்பட்டிருக்கு, அப்படி கிடையாது. அந்த நோய் வருவதற்குன்னு ஒரு ரூல் இருக்குது, நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதனால அந்த விதி வேலை செய்யுது. இப்போ இந்த உடம்புன்னு இருக்குது, இந்த உடம்புக்குன்னு ஒரு ஃபியூவல் போடணும். எப்படி பெட்ரோல் காரில் டீசல் போட்டால் கார் வீணாக போயிடும், டீசல் காரில் கெரோசின் ஊற்றுனீங்கன்னா வீணாக போயிடும். ஸோ எந்த காருக்கு எந்த ஃபியூவல் போடணுங்கிறது ஒரு ரூல், விதி. அந்த ரூலை யாருமே மாற்ற முடியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீ பெட்ரோல் காரில் கொண்டு போய் நான் டீசலை ஊற்றிட்டேன், என் கார் நின்று போச்சு, என் கார் நிற்கணும்னு தலையெழுத்து. அதனால் நிற்கணும்னு தலையெழுத்து கிடையாதுங்க, நீ விதியை மீறி இருக்க. அந்த காருக்கு பெட்ரோல் போடுற இடத்துல நீ டீசலை போட்ட, அதனால் உனக்கு அந்த கார் ரிப்பேர் ஆச்சு. அதே கதை தான் சார் இங்கேயும். மனித உடம்புக்குன்னு ஒரு சரியான உணவு இருக்குது, அதை எப்படி சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்குது, எப்படி தூங்கணும்னு விதி இருக்குது, எப்படி நான் உடை உடுத்தணும்னு விதி இருக்குது, எப்படி குளிக்கணும், எப்படி சுவாசம் பண்ணணும், இது அன்றாட செய்ய வேண்டிய வேலைகளை எப்படி செய்யணும், இதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி கொடுக்கணும், இது மாதிரி உடம்புக்குன்னு ஒரு 1000 சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை யாரும் மீறக்கூடாது. அதை மீறினால் உங்களுக்கு நோய் வரும். அந்த சட்டத்தை நீ வயலேட் பண்ணிவிட்டு நோய் வந்துருச்சு, இப்போ எனக்கு நோயை தீருன்னு சொல்லி நீங்கள் போய் ப்ரேயர் பண்ணிங்கன்னா ஒன்று கதையும் நடக்காது. ஸோ இதுக்கும் ப்ரேயருக்கும் சம்பந்தமே இல்லை. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நான் விதியை புரிஞ்சுக்கணும். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணுன்னா, எனக்கு நல்ல புத்தியை கொடு, என் உடம்பை நான் சரியாக வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தினா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டோம்னா அது ஒரு ப்ரேயர். அதை கூட நீ கேட்க தேவையில்லை. அந்த ஞானத்தை வராமல் இருக்கிறதுக்கு நீ ஒரு தப்பு பண்ணுற. அந்த ஞானம் உனக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு அது ஒன்றும் சாமி ஒன்றும் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு டினையெல்லாம் பண்ணல, அது கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. நீ அதை நம்ம மிஸ் பண்ணுறோம்.
எங்கே மிஸ் பண்ணுறோம்? அங்கே ஒரு விதிமீறல் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு அந்த ஞானம், கிடைக்க வேண்டிய ஞானம் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ப்ரேயருங்கிறது என்ன அப்படின்னா, சுருக்கமாக சொல்லணும்னா, நான் விதியை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதியை நான் வளர்த்துக்கணும். இப்போ நான் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன். எனக்கு 10 லட்சம் நான் சம்பாதிக்கணும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, இந்த 10 லட்சம் எனக்கு செல்வம் வருவதற்கான தகுதி ஃபஸ்ட்டு எனக்கு இருக்கா? முதல்ல நான் அந்த எலிஜிபிலிட்டி வந்துருச்சா? எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி வர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? அதுக்கு நான் வியாபார ரீதியாக நான் என்ன செய்யணும்? வேலையில் இருந்தால் நான் வேலையில் நான் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ அந்த தகுதியை நான் வரவழைச்சிக்கணும். அந்த தகுதி எனக்கு வந்துருச்சுன்னா அடுத்த செகண்ட் அந்த 10 லட்சம் எனக்கு வந்துடும். இதுதான் இயற்கையோட ஒரு சட்டம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ எனக்கு எப்பயுமே எனக்கு தகுதியை நான் வர வச்சுக்கணும். எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா எனக்கு அது கிடைக்கணும்னு தகுதி இருந்ததுனால எனக்கு கிடைச்சது. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் இன்றைக்கி கிடைக்கல, அது பணமாக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், இல்லை சந்தோஷமாக இருக்கட்டும், வருத்தமாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், பிறப்பாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு விஷயம் எனக்கு இன்றைக்கி நடக்குதுன்னா அது எனக்கு அந்த தகுதியை எனக்கு இருந்ததுனால எனக்கு கிடைச்சது. ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா எனக்கு அந்த தகுதி இல்லை, எனக்கு கிடைக்கல. இவ்வளோ தான். இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அப்படின்னா கடவுளிடத்தில் போய் எதை ப்ரேயராக வைக்கலாம் அப்படின்னா, எனக்கு இன்றைக்கி ஒரு தகுதி இருந்து எனக்கு ஒரு விஷயத்தை நீ கொடுத்துருக்கீங்க இல்லையா, கடவுள் கொடுத்துருக்காருல்ல, அதை தகுதி இருந்தாலும் எனக்கு அது கொடுத்துருக்கு இல்லையா, அந்த கொடுத்ததுக்கு மட்டும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும். ஏதோ ஒரு சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒன்று எனக்கு கொடுத்துருக்கு, எனக்கு ஒரு தகுதி இருந்தது, எனக்கு 1,00,000 ரூபாய் இன்றைக்கி கொடுத்துருக்கு. அப்போது இந்த தகுதி எனக்கு கொடுத்து எனக்கு 1,00,000 ரூபாய் நீ கொடுத்ததுக்கு உனக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. அது ஒரு அக்னாலஜ்மெண்ட். இதுதான் ப்ரேயர், இதுதான் ஒன்லி ப்ரேயர். எனக்கு ஏன் நீ 9 லட்சம் கொடுக்கல, 10 லட்சம் நீ கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கலன்னு கேட்டால் போட்டு தள்ளிடுவாங்க, இருக்கிறதையும் பிடுங்கிடுவாங்க. இதுதான் மிகப்பெரிய உண்மை. எனக்கு இவ்வளோ நாளாக என் உடம்பு இன்றைக்கி நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி என் உடம்பு கோளாறாக இருக்குது, என் உடம்பை கோளாறு ஆயிடுச்சே, இது ஏன் நீ கோளாறு பண்ண, இதை நீ சரி பண்ணு அப்படின்னு கேட்கக்கூடாது. இவ்வளோ நாளாக என் உடம்பை ஆரோக்கியமாக நீ வச்சுருந்த, அதுக்கு உனக்கு ஆத்மார்த்தமான நன்றி, இனியும் என்னை ஆரோக்கியமாக நீ வைக்கிறதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அப்போ எனக்கு அது என்ன பண்ணும்னா, இப்போ நான் செய்த தவறை எனக்கு சுட்டி காட்டும். அப்போ நான் அந்த ரிசீவ் பண்ணுற தன்மையில் இருப்பேன், அந்த தவறை நான் சரி செய்வேன், இம்மிடியட்டாக எனக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ இயற்கையை பொறுத்த வரைக்கும் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா எல்லாமே அது பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த கணத்தில் ப்ரேயர்னு நீங்கள் சொல்கிறது என்ன? கோயில் முன்னாடி போய் இதை கொடுப்பா, அதை கொடுப்பா, காப்பாற்றுப்பா, இதைத்தான் கேட்குறீங்க. அப்போது இன்டைரக்டாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த கணத்தில் எனக்கு நீ இதை கொடுத்துருக்கணும், நீ கொடுக்கல அப்படின்னா கடவுளையே குறை சொல்கிறீங்க. இயற்கையே நீங்கள் நீ எனக்கு கொடுத்துருக்கணும்ப்பா, நான் ஐ டிசர்வ் தட், ஆனால் நீ எனக்கு கொடுக்கல, அப்போ நீ தப்பு பண்ணியிருக்க. கடவுள் எப்படி தப்பு பண்ணுவார்? இயற்கை சட்டம் எப்படி தப்பு பண்ணும்? வாய்ப்பே இல்லைங்க. ஸோ முட்டாள்தனம், இது ஒரு கோமாளித்தனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சக்தி இது ஒரு மனுஷன் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு மானிட்டர்லாம் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கணும். 800 கோடி மக்கள் மட்டும் இல்லை, 85 லட்சம் உயிரினங்களை எப்படிங்க ஒருத்தன் மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்க முடியும்? மானிட்டர்லாம் பண்ண முடியாது. காமன் சென்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் அந்த சக்தி உட்கார்ந்துருக்கு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போதும் எனக்குள்ளே அந்த சக்தி தான் பேசுது. அப்போ அது நான் செயல்பட்டு கொண்டே இருக்குது. நான் இப்போ கையை அசைக்கிறேன்னா இதுக்குள்ளே அது செயல்படுது, நான் காலை நகுத்துறேன் செயல்படுது, எனக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, அதுக்குள்ளே உட்கார்ந்துருக்குது. அப்போ ஒவ்வொரு பொருள்தன்மையிலையும் பொருளற்ற தன்மையிலையும் அந்த சக்தி உட்கார்ந்து கொண்டே இருக்குது. அப்போ அந்த செயல்பாட்டில் நான் செய்கிற ஒரு செயல் அது ஒரு தர்மம்னு ஒன்று வச்சுருக்கு, ஒரு விதின்னு ஒன்று வச்சுருக்கு. அந்த விதியை விட்டு நான் செய்கிற என்னுடைய சொல்லு, என்னுடைய செயல், என்னுடைய சிந்தனை இது அதிலிருந்து விலகுச்சுன்னா அடுத்த செகண்டு அதை விலகிட்ட அப்படின்னு அதுக்குண்டான பிளாக் அது போட்டுரும், தண்டனையை கொடுத்துரும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். மொமெண்ட் டு மொமெண்ட் இது நடந்துக்கிட்டே இருக்கும். நான் எப்போ அந்த விதியை மாறாமல் விதியை கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன்னா அது எனக்கு கொடுக்கறத கொடுத்துக்கிட்டே இருக்கும்.
இது வந்து ஆட்டோ மோடில் ஆட்டோ பைலட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இது யாரும் கண்ட்ரோல்லாம் பண்ணலை. இது இப்படி திருப்பி விடுறது, நான் ஏமாத்துறது, நான் வந்து தப்பாக பண்ணிட்டா எனக்கு வந்து இந்த இவன்ட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம், வாய்ப்பே இல்லை. இந்த விதியை எவனாலும் மாற்ற முடியாது. இந்த போக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் கிருஷ்ணர் தர்மம் என்று சொல்கிறார். தர்மம்னா தர்மம் பண்ணுறது இல்லை, இயற்கைக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் இருக்கிறேன். அதைத்தான் விதி என்று சொல்கிறோமே தவிர உங்களுக்கு கிடைக்கிற கான்சிக்வன்ஸு, விளைவை வந்து விதின்னு சொல்லாதீங்க. எனக்கு மரணம் ஏற்பட்டது, சாகணும்னு விதிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த சாவுக்குண்டான வேலையை நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து எங்கேயோ ஒரு கோளாறு நடக்குது, அதனால் எனக்கு மரணம் வருது. அந்த கோளாறு எதை பேஸ் பண்ணி வச்சுருக்குன்னா அது ஒரு விதியை பேஸ் பண்ணி இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் மிகப்பெரிய உண்மை. ஸோ இந்த உண்மையை வச்சு பார்க்கும் பொழுது இயற்கையில் ப்ரேயர்னு ஒன்றும் கிடையாது. எனக்கு கிடைச்சதுக்கு நன்றியை வெளிப்படுத்துவது தான் ஒரே ப்ரேயர். அந்த ப்ரேயரை பண்ணிவிட்டு எனக்கு உண்டான தகுதியை நான் வரவழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த தகுதியை வரவழைச்சிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு சாதாரண தொழிலாளியாக இருக்கேன், நான் ஒரு பெரிய மேனேஜர் ஆகணும்னா அந்த மேனேஜருக்கு உண்டான தகுதி எனக்கு வந்துருச்சுன்னா அந்த பதவி எனக்கு வந்துடும். நான் வந்து ஒரு எம்எல்ஏ ஆகணும், எம்எல்ஏ ஆகிறதுக்கு உண்டான தகுதியை நான் வளர்த்துக்கணும், அப்போ நான் எம்எல்ஏ ஆகிடுவேன். அப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், தப்பான ஒரு ஆள் எம்எல்ஏ ஆகிறானே அது எப்படி ஆகிறது? அது வந்து நிலைச்சி நிற்காது, அதில் பாதிப்பு ஏற்படும், அவனுக்கு கர்ம வினை உண்டாகும், அதில் பல சிக்கல் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். பட் அதுதான் உண்மை. ஸோ ஒரு மனிதன் எப்பொழுதுமே தனக்குண்டான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். ப்ரேயருங்கிறது நன்றி உணர்வு தான் ஒரே ப்ரேயர். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.